ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 30:12. எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே, மெய் போற்றுகின்ற மெய் புகழுகின்றோம், உம்மை நேசிக்கின்றோம் அப்பா. அப்பா, நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை பராமரிப்பதற்காக உமக்கு நன்றிகள் சோத்திரம் செய்கின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலேயே எங்கு 2-3 பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று எங்களுக்கு மொழிந்தீரே. அப்படியாக இயேசுவே, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் அப்பா. அப்பா, உம்மை வாழ்த்துவதற்கும் உம்மை போற்றுவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் உமது ஆண்டவரே உமது வியத்தகு செயல்களை இந்த உலகிற்கு எடுத்துரைப்பதற்கும் இயேசுவே, நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் உன் சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு இந்த அருள் கொடையை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ மக்கள் தகப்பனே, வாய்ப்புகள் இருந்தும் தகப்பனே அவர்கள் தவற விடுகின்றார்கள். சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அப்படியாக நீர் எங்களுக்கு இந்த கொடையாக எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நீர் ஒருவரே தூயவர், வல்லவர், நல்லவர், போற்றுதற்குரியவர். எல்லா ஆண்டவரே தகுதியும் தகப்பனே ஆண்டவரே நீர் ஒருவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. அப்படியாக இயேசுவே ஆண்டவரே, நீரே எங்களை படைத்து தகப்பனே உமக்காக நீர் எங்களை பயன்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மை கூப்பிடுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஒரு நிமிஷம் தகப்பனே உமது கண்களை எங்கள் மேல் தயவாய் காட்டியருளும் இயேசுவே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. எத்தனையோ முறை தகப்பனே நாங்கள் தவறினாலும் ஆனாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றீர் அப்பா. உமது பராமரிப்பில் எங்களை வழிநடத்துகின்றீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. தந்தையை என்று கூப்பிடுகின்ற ஆண்டவரே இந்த பெரிய காரியத்தை நீர் எங்களுக்கு செய்திருக்கின்றீர். அதற்காக நன்றி இயேசுவே அப்பா. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உம்மை விட்டு நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா. எவ்வளவு ஆண்டவரே சோதனைகள் உட்பட்டாலும் இயேசுவே அப்பா, உம்முடைய பார்வையில் இருந்து தகப்பனே நாங்கள் தப்பக்கூடாது இயேசுவே அப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்வீராக அப்பா. நாங்கள் ஒரு கருவிகள் தகப்பனே. நீரே எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை சொல்கிறவர். நீரே எங்களுக்கு உமது ஆவியை பொழிந்திருக்கின்றே. இந்த ஆவியை தகப்பனே ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை பயன்படும் விதத்தில் தகப்பனே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே இருக்க வேண்டும். நீர் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டது அப்பா உம்முடைய சேவைக்காக தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பிறந்தாலும் உமக்காகவே இறந்தாலும் உமக்காகவே என்று எங்களுக்கு சொல்லி இருக்கின்றே. அப்படியாக இயேசுவே, இந்த உலகிற்கு நீர் எங்களை கொண்டு வந்தது இயேசுவே மற்றவர்களுடைய பலன் அடைய வேண்டும் என்பதற்காக இயேசுவே அப்பா. எங்களுடைய சுய நலங்களை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அப்பா மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொள்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா. நீர் எங்களுக்கு இந்த கொடுத்த உயரிய கொடைக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, உமக்கு போற்றுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவரே எத்தனை செல்வங்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் பதவிகள் பட்டங்கள் இருந்தாலும் இயேசுவே உம்முடைய அன்புக்கு நிகராக ஒன்றும் இல்லை இயேசுவே. நாங்கள் தூசியும் துரும்பும் தகப்பனே. நாங்கள் வெற்று பாத்திரம் தகப்பனே. எங்களுடைய பாத்திரம் நிரம்பு வழியும்படியாக இயேசுவே ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அபரிவிதமாக நீங்க பொழிவதற்காக அப்பா நாங்கள் எப்படி உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே அப்பா. எத்தனையோ மக்கள் இயேசுவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடுக்க உடை இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, இருப்பதற்கு இருப்பிடம் இல்லை என்று ஆண்டவரே அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் ஆண்டவரே மூளை முடுக்குகள் தகப்பனே கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளை கொடுத்தும் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே உண்மையான சமாதானம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்
கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே மனநிலையில் எங்களிருந்து எடுத்து போட்டு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே மறந்திருந்த தருணத்திற்காக ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே. அப்படியாக இயேசுவே குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே தம்பதியர்களும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தரலும். அப்படியாக இயேசுவே அரசு தேர்வுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தயாரிக்கின்ற பிள்ளைகளை நிறைய ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தலும். ஆண்டவரே இளம் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையாரை கொடுத்து இயேசுவே அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும்படியாக இயேசுவே கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசுவே உடல் நோயினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். என்ன வாழ்க்கை என்று வெறுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு எல்லா நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தி இயேசுவே ஆண்டவரே மீண்டும் அவர்கள் புத்துயிர் பெறும்படியாக இயேசுவே நீரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். அப்படியாக இயேசுவே வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் தொழில் ஆண்டவரை முன்னேறும்படியாக நிறைய அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். அப்படியாக இயேசுவே கடன் பிரச்சனைகளால் ஒவ்வொரு நாளும் அலக்களிக்கப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு தயவு கண்களை நீர் அவர்கள் மேலும் விலப்படியாக செய்வீராக. வீடு கட்டுவதற்கு ஆண்டவரை முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை அமைத்து கொடுத்தரலும் இயேசுவே. சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை தடுக்காதிரு, அவர்கள் விண்ணரசுக்குரியவர்கள் என்று நீர் அவர்களுக்கு மொழிந்தீரே. அப்படியாக இயேசுவே இந்த சிறு வயதில் முழுவதே தகப்பனே அவர்கள் ஆண்டவரே தெய்வ பயத்திலும் ஆண்டவரே அவர்கள் உம்மை போல ஞானத்திலும் வளர வேண்டும் தகப்பனே. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் அப்படியாக இயேசுவே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே, எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.